மாநகராட்சி கான்ட்ராக்ட் மயமாக்காதே செய்திடு துப்புரவு பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்திடு கைவிடு தமிழ்நாடு அரசு திமுக அரசு கான்ட்ராக்ட் மையத்தை கைவிடு பணி நிரந்தரம் செய்திடு துப்புரவு பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்திடு கண்டிக்கின்றோம் சென்னை மாநகராட்சி தனியார் மயமாக்குகின்ற திமுக அரசை 12 நாட்களாக தொடர்ச்சியாக சென்னை மாநகராட்சி மையப்பகுதியான ரிப்பன் பில்டிங் அருகே வந்து துப்புரவு பணியாளர்கள் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார்கள். அந்த போராட்டம் என்பதற்கு எதற்காக என்றால், இந்த திமுக அரசு ஜோன் 5, 6 என்று சொல்லக்கூடிய அந்த மண்டலத்தை தனியார் மயப்படுத்துவதற்கான முயற்சிகளை செய்து வருகிறது. அதுக்கான ஒப்பந்தத்தை வந்து போட்டிருக்குது. இந்த அறிவிப்பு ஜூலை 18ஆம் தேதி வந்து அறிவிச்சாங்க. ஜூலை 31ஆம் தேதி வந்து அந்த தொழிலாளர்களுக்கு வாட்ஸ்அப் வழியாக செய்தி அனுப்புறாங்க, இனிமேல் நீங்க வேலைக்கு வராதீங்க. அப்படி நீங்க வேலைக்கு வரணும்னா நாங்க தனியார் கிட்ட கொடுத்த அந்த ராம்கி நிறுவனத்திலிருந்து தான் நீங்க வேலை செஞ்சு நீங்க வந்து வேலைக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அறிவிப்பை வந்து விட்டாங்க. அந்த அறிவிப்பை எதிர்த்து இன்றோடு 12 நாட்கள் ஆகிறது. அந்த 12 நாட்களாக மழை வெயில் என பாராமல் அந்த துப்புரவு பணியாளர்கள் தொடர்ச்சியாக அவங்களுடைய கோரிக்கையை முன்வைத்து போராட்டங்கள் நடத்தின்னு வராங்க. ஆனா இந்த போராட்டத்துக்கு இங்க இருக்கிற ஆட்சியாளர்கள், இங்க இருக்கிற அரசு அதிகாரிகள் எந்த விதமான செவி சாய்க்கல அப்படின்றத நாங்க இங்க பார்க்க முடியுது. நம்ம எல்லாரும் பார்க்குறோம். பேச்சுவார்த்தை நடத்தினாலும் அவங்க அரசோட கொள்கை வந்து தனியார் மயப்படுத்துறது அரசோட கொள்கை அப்படின்னு சொல்லிட்டு சேகர் பாபு வந்து சொல்லியிருக்கிறாரு. இது ரொம்ப அசிங்கமான ஒரு செயல், ஒரு மானங்கட்ட செயல் அப்படின்னு சொல்றோம். ஒரு அரசு, ஒரு துப்புரவு பணியாளர் அந்த துறையை கூட உங்களுக்கு வந்து அரசு நடத்த முடியல அப்படின்னா நீங்க என்ன பண்றீங்க? நீங்க எதுக்காக இந்த அரசு நடத்துறீங்க? இந்த மக்களுக்கு நல்லது செய்யணும், எங்களுடைய வாழ்க்கை மாறணும், நீங்க வந்து எங்களுக்கு பணி நிரந்தரம் செய்யணும் அப்படின்ற நீங்க தேர்தல் வாக்குறுதி கொடுத்தீங்க. தேர்தல் வாக்குறுதி 255 நீங்க அதான் சொன்னீங்க. சம்பள உயர்வு, பணி நிரந்தரம் சொல்லிட்டு சொன்னீங்க. அதை நம்பிதான் அந்த மக்கள் வந்து உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க. நீங்க வந்தா ஏதோ விடியல் தர போறதா சொன்னீங்க. அதை நம்பி அந்த மக்கள் ஓட்டு போட்டாங்க. ஆனா அந்த மக்கள் இன்னைக்கு வந்து கதறி அழுதுன்னு இருக்கிறாங்க. இன்னைக்கு சென்னை மாநகராட்சியில அந்த ரிப்பன் பில்டிங் அது மிக கொடூரமான ஒரு முறையில இன்னைக்கு அந்த அரசு வந்து அவங்க மீது வன்முறை செலுத்தி இருக்குது அப்படின்றதுதான். வன்முறை என்பது ஏதோ மேல வந்து கை வைக்கிறது, அவங்களை அரசு பண்றது மட்டும் இல்ல, அந்த போராட்டத்தை மதிக்காமல் அது செவி சாய்க்காம இருக்கும், அதுவும் ஒரு வகையான வன்முறை தான் அப்படின்றத வந்து நாங்க இந்த இடத்துல சுட்டி காட்ட விரும்புறோம். இது தமிழ்நாடு அரசு சொன்ன வாக்குறுதி கூட நிறைவேற்ற முடியல. அதாவது எங்க அரசோட கொள்கையை மீறி எங்களால் எதுவும் பண்ண முடியாதுன்றாங்க. தனியார் கிட்ட கொடுக்கறது அரசு கொள்கையா? தனியார் கிட்ட கொடுத்து நீங்க எதுக்கு அரசுன்னு ஒண்ணு இருக்கிறீங்க? நீங்க எதுக்கு எங்களை ஆள்றீங்க? அதையும் வந்து தனியார் கிட்ட கொடுத்துடலாமே. அப்ப எங்க நோக்கம் என்னன்னா, இன்னைக்கு ஒட்டுமொத்த பொதுத்துறை நிறுவனத்தையும் கான்ட்ராக்ட் மயமாக்குவது, தனியார் மயமாக்குவது அப்படின்றத ஆக்கி இங்க மக்களை மீண்டும் ஒரு நவீன கொத்தடிமைகளாக மாற்றுவதுதான் இன்னைக்கு திமுக அரசுடைய கொள்கையாக இருக்கிறது. எப்படி பாஜக கார்பரேட்டுக்கு வந்து சேவை செய்கிறதோ, அம்பானி அதானி போன்ற கார்பரேட் முதலாளிக்கு நாடு நாடா போயிட்டு வந்து பேரம் பேசி கொடுக்குறாங்களோ, அதுக்கேற்ற மாதிரி ஆக்ட் சட்ட திருத்தங்கள் செய்யறாங்களோ, அப்படி திமுக அரசும் இன்னைக்கு வந்து கான்ட்ராக்ட் மயமாக்குவதை தீவிரமாக செலுத்தின்னு வருது. அது உழைக்க மக்களுக்கு எதிரான ஒரு நடவடிக்கையா இருக்குது. இப்போ அவங்க சம்பளம் வாங்குறது எவ்வளவு வாங்குறாங்க? 23,000 வாங்குறாங்களாம். இந்த 23,000 வந்து எடுத்தோடனே கொடுத்துட்டாங்களா? அதுக்கு அந்த மக்கள் பல கட்ட போராட்டம் நடத்திருக்கிறாங்க, மிகப்பெரிய போராட்டங்கள் நடத்திருக்கிறாங்க. மாணவர்கள் இந்த போராட்டத்தை எந்த அளவுக்கு முன்னெடுக்கணும், தமிழ்நாடு முழுக்க எந்த அளவுக்கு ஆதரவா இருக்குது? இது முக்கியமா மாணவர்கள் வந்து துப்புரவு பணியாளர்களுக்கு வந்து துணை நிற்கணும் அப்படின்றது தான். இது தமிழ்நாடு முழுக்க துப்புரவு பணியாளர்களுக்கு ஆதரவா மாணவ சங்கங்கள், மாணவ இயக்கங்கள் வந்து போராட்டத்தை முன்னெடுக்கணும். ஏன்னா இது மக்கள் பிரச்சனையா மாறாமல், இது மாணவர்கள் பிரச்சனையா மாறாமல் இந்த திமுக அரசை பணி வைக்க முடியாது. போராட்டம் தான் எல்லா அரசுகளையும், அது நீ இராணுவமா இருக்கட்டும், அது போலீஸா இருக்கட்டும், எவ்வளவு பெரிய அதிகாரம் வாய்ந்த நிறுவனமா இருக்கட்டும், அது மக்கள் போராட்டத்துக்கு முன்னாடி வெறும் தூசி தான். அப்ப மக்கள் போராட்டம்னா மாணவர்கள் இது வந்து முன்னெடுக்கணுன்ற அடிப்படையில் தான் நாங்க இன்னைக்கு புரட்சிகர மாணவர் இளைஞர் முன்னணி சார்பாக இன்னைக்கு சென்னை பல்கலைக்கழகத்துல இந்த போராட்டத்தை வந்து நாங்க எடுத்திருக்கிறோம். அவங்களுக்கு துணை நிற்கிறோம். அவங்கள பணி நிரந்தரம் செய்யணும். அவங்களுடைய முழக்கம் என்ன? எங்களை கான்ட்ராக்ட் மயமாக்காதீங்கன்றாங்க. சரியான முழக்கம் தானே.
கான்ட்ராக்ட் மயம் ஆக்க கூடாது. இது இந்த கான்ட்ராக்ட் மயம் தனியார் மயம் என்பது தன்னிச்சையான போக்குல 1990களில் கொண்டு வந்த இந்த தனியார் மயம் தாராள மயம் உலக மயம் கொள்கையின் அடிப்படையில் தான் இன்னைக்கு ஒட்டுமொத்த பொதுத்துறை நிறுவனங்களும் தனியார் மயமாக்கப்பட்டிருக்குது. அதுக்கு திமுக அரசு ஒன்று விதிவிலக்கு இல்லை. நாங்கள் சமூக நீதி ஆட்சி செய்யறோம்னு சொல்லிட்டு பேரளவு சொல்லிக்கின்னு இன்னைக்கு இருக்கிற உழைக்கும் மக்களை மாணவர்களை மிகப்பெரிய அளவில் வஞ்சித்து நிற்குது. இன்னைக்கு பல்கலைக்கழக நிலங்களை அபகரிக்குது. இங்க பல்கலைக்கழகத்தை டியூஷன் ஃபீஸ் ஏத்துது. அப்போ உழைக்கும் மக்கள் அடிப்படையான தேவை பொருட்களை விலைவாசி அங்க ஒன்றிய அரசு ஏத்துனா இவங்க சம்பளம் இப்போ நிரந்தரமா செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த வேலையை பறிக்கிறதுன்றது எவ்வளவு கேவலமான செயல். அது வேற நீங்க நியாயப்படுத்தி பேசுறீங்க. எப்படி நியாயப்படுத்தி பேசினா இது அரசோட கொள்கை அப்படின்றீங்க. உங்க கொள்கையில மண்ணவாரி போட என்னதான் எதனா சொல்லலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. சேகர் பாபு பேசுறாரு. அவர் என்ன திமிரா பேசுறாரு. மக்களுடைய பலம் இல்லைன்னா சேகர் பாபுலாம் இங்க ஒரு ஆளே கிடையாது. சேகர் பாபு மட்டும் கிடையாது, எந்த அமைச்சரும் சரி மக்களுடைய ஆதரவு இருந்தாதான். மக்களால் தான் நீங்க உங்களால் மக்கள் கிடையாது. அந்த மக்கள் ஆதரவு பெற்று இன்னைக்கு நீங்க ஆட்சி அதிகாரத்தில் உட்காந்துக்கின்னு நீங்க அந்த மக்களுக்கு எதிராக செயல்படுதுன்றது வன்மையாக புரட்சிகர மாணவர் இளைஞர் முன்னணி வன்மையாக கண்டிக்கிறது. கான்ட்ராக்ட் மயம் வேண்டாம்.